நவநாள் ஜெபம் 7ஆம் நாள் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை, யாவையும் அடக்கி ஆற்றி ஆளுவார். ஏதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லபதேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். இறைவா, மரண தண்டைக்குள்ளான
மனிதனை கண்ணுற்ற நீர். உம் ஒரே திருமகனின் வருகையால் அவனை மீட்க திருவுளம் கொண்டீர். அவர் மனு உருவானவதை பற்றி ஆர்வத்துடன் விசுவசிக்கின்ற நாங்கள் மீட்பராகிய அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3. இறுதி நாளில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலை நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார்கள் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறியில் நடப்போம் என்பார்கள். சீயோனிலிருந்து திருச்சட்டம் வெளிவரும். எருசலேமிலிருந்தோ ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே இக்காலத்திலும் வறுமையற்றோருக்கெல்லாம் மீட்பு அளிக்குமாறு அவரது இரக்கத்தை உருக்கத்துடன் வேண்டுவோமாக. உமது திருச்சபையில் எழுந்தருளி அதை என்றும் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பாதுகாவலினால் இக்காலத்தில் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது இரக்க பெருக்கத்தினால் மக்களின் பிணிகளை அகற்றி பசியை போக்கிட இடர் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்களின் முன்னிலையில் மது அன்பின் மெய்யான சாட்சிகளாய் நாங்கள் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதராய் பிறக்க இருப்பதை அறிந்துள்ள நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம். கன்னிமரியாவிடமிருந்து மனு உருவாகி எம்மிடையே குடிகொள்ள திருவிழமான வார்த்தையை தகுதியற்ற ஊழியர்களாகிய எங்களுக்கு பரிவிரக்கம் காட்டுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய், மலைகளே ஆனந்தம் கொள்வீர். மலைகளில் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே, மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும், உமது மீட்புடன் எம்மை காண வாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாளும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையில் நின்று
சீயோன் மகளின் மலை கனுப்பிடும் சுவாமி. வல்லவ கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண, உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். உலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறியோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து என்னால் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோர்க்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரும். உம் திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை தமையன் தூயாவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும்